வணக்கம் எனது தலைமுறை இன்றைய பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் முடிய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலைக்கு வந்து தோசை ஊத்தப்பம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா துவையல், மத்தியானத்துக்கு கருத்தரிசி சோறு, வத்த குழம்பு, பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு, கல்யாண வீட்டில் போடுவாங்க அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, பீன்ஸ் பொரியல், அப்புறம் வத்த குழம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா துவையல், இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் தயிர், கொத்தமல்லி புதினா சட்னி, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, அப்புறம் வத்த குழம்பு. இதெல்லாம் எவ்வளோ வேகமாக சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? பரபரப்பான சமையல். கொத்தமல்லி புதினாலாம் நிறைய இருந்துச்சு, அதனால் அதை வச்சு ஒரு துவையல் மாதிரி அரைச்சி மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், அப்புறம் வந்து வத்தல், தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் கொஞ்சம் நறுக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு, அப்புறம் புளி இருக்குல்ல அதை நல்லா ஒரு 3 தடவை கழுகிட்டு, ஏன்னா இந்த புளியில் கீழே மண் இருக்கும், அதை நல்லா கழுகிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கொத்தமல்லி புதினாவையும் அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்தால் ஒரு சூப்பரான துவையல். சட்னி வேணால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சட்னியை வேண்டாம் துவையலாக வச்சுக்கலாம், அப்போ தான் காலி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றிக்கலை. கிட்டத்தட்ட 2 கட்டு கொத்தமல்லி 1 கட்டு புதினா கட்டை போட்டேன். கடைசியில் வந்து எவ்வளோண்டு தெரியுது பாருங்கள், அப்படி சுருங்கிரும். மதியத்துக்கு வந்து கல்யாண வீட்டில் பண்ணுவாங்கள்ல, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு பண்ணும்போது நம்ம வேக வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு லைட்டாக 2 கொதி தண்ணியில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அந்த கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப உடையாமல் அழகாக வரும். அதுக்காக இந்த மாடலில் பண்ணேன். அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள கருப்பரிசி சோறு. கருத்தரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம சமையல் ஆரம்பிக்கும் போது அடுப்பில் போட்டாச்சுன்னா நம்ம முடிக்கும் போது அதை வடிச்சிடலாம். அந்த அவ்வளோ நேரம் ஆகும். நான் எப்போவுமே கருத்தரிசி போங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டுருவேன். போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் வடித்து விட்டுருவேன். அது குழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு குழையாமல் ஒரு அரிசி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கருத்தரிசியை வாங்கி சமைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வேகும். இந்த கருத்தரிசியை சில பேர் சம்பா அரிசிம்பாங்க, சில பேர் சிவப்பரிசிம்பாங்க, அது எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வத்த குழம்பு வைக்க வந்துருச்சு, பருப்பு குழம்பு தாண்டி வத்த குழம்பு வைக்க வந்துருச்சு. அதனால் கொஞ்சோண்டு வத்த குழம்பு அதில் கொஞ்சம் 2 கத்திரிக்காய் நறுக்கி போட்டு கொஞ்சோண்டு வத்த குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் பொரியலுக்கு சிறுபருப்பு போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சிறுபருப்பை ஊற வச்சுக்கணும். ஒரு கடாயை வச்சு அதில் வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், சிறுபருப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணிலாம் விட்டுறக்கூடாது. பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி வேணால் லைட்டாக தெளித்து விடலாம். இந்த பீன்ஸோட இதெல்லாம் சேர்ந்து அதுவே ஒரு நல்ல தேங்காய் துருவி போட்டு இருக்கும்போது நல்ல பொரியல், அதுவே வெந்துடும். சிறுபருப்பு அதிலே வெந்துடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைல் பருப்பு குழம்பு பார்க்குறதுக்கு எப்படி பார்த்தீங்களா? அப்புறம் காலையில் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் எது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்த்து சமைப்பேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு காலையில் மத்தியானம் சாப்பாடு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கலாம். நன்றி.